ஹாய் guys, வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து சூப்பரான ஒரு டிப்ஸ் தான். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் பாடியை ஒயிட்னிங் பண்ணக்கூடிய ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் க்ரீமாகவும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து நான் ஒயிட்னிங் சோப் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த சோப் வந்து நல்லா வியூ போச்சு. அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் என்னென்னா, நான் வந்து பேபிக்கு யூஸ் பண்ணலாமா, 2 இயர்ஸ் பேபிக்கு யூஸ் பண்ணலாமா, 3 மந்த் பேபிக்கு யூஸ் பண்ணலாமா, இல்லை 10 இயர் பேபிக்கு யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் விற்கிற சோப், அதாவது ஒயிட்னிங் சோப் எல்லாம் வந்து கெமிக்கல் வந்து மேக்ஸிமம் கெமிக்கலாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நீங்கள் 15 இயர்ஸ்க்கு அபவ் 13 to 15 இயர்ஸ் டீனேஜ், அதாவது டீனுக்கு அப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுமே தவிர உங்கள் பேபிஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான பேக் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு செம்மையான ரிசல்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல் பாடியும் பிரைட்டன் பண்ணணும் அண்ட் பேபிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து சன்டன், டார்க் ஸ்பாட் அண்ட் அன்இவன் ஸ்கின் டோன் அண்ட் வந்து ஸ்கின் நல்லா டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 பொருள் வச்சு தான் இந்த பேக் வந்து பண்ண போகிறோம். அண்ட் வந்து நம்ம நார்மலாகவே வந்து பிளாக்காக இருக்குமோ ஒயிட்டாக இருக்குமோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஸ்கின்ல வந்து அன்இவன் ஸ்கின் டோன், இப்போ நம்மளுக்கு அங்கங்கே டார்க் பேச்சஸோ இல்லை டார்க் ஸ்பாட்டோ இல்லை சன்டன் ஆகி நம்ம கை மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்குது, இல்லை எனக்கு காலோ ரொம்ப டார்க்காக இருக்குது, கழுத்துக்கிட்ட ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரைலே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம முக்கியமாக ரைஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஆட் பண்ணும்போது இன்னும் பயங்கரமான ஒரு பிரைட்னிங் வந்து கொடுக்கும், நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ இதை ஒரு டைம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, ரைஸ் வாட்டரில் வந்து நம்மளுக்கு கார்ஜிக் ஆசிட் இருக்குது. ரைஸில் வந்து கொஞ்சம் வந்து கார்ஜிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இன்னொன்று சாய்பீன்லேயும் உங்களுக்கு வந்து கார்ஜிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து இது வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதோ இல்லை பிக்மெண்டேஷன் இருந்தாலும் கிளியர் பண்ணுறதுக்கோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரிசர்ச்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்பீன், இந்த சாய் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறதால நம்ம பிக்மெண்டேஷன், மெலனின் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ரிசர்ச்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அதில் வந்து பிக்மெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து சாய் மில்க் இன்டியூஸாக நம்ம இன்டேக்காக சாய் மில்க் எடுத்தாலுமே நம்மளோட மெலனின் வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும் அப்படிங்கிறது ரிசர்ச்சில் இருக்குது. டோஃபு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ரொம்பவே அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒன்று தான். அதெல்லாம் சாய் மில்கில் செஞ்சது தான். ஸோ அது சாப்பிடும்போது நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின் வந்து நல்லா வந்து பிரைட்டாக இருக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ மில்க்குக்கு சப்ஸ்டியூட்டாக அவங்க வந்து சாய் மில்க்கு தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த சாயில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த பேக் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வந்து ரைஸும் சாய்பீன்ஸும் நான் இந்த மாதிரி ஊற வச்சிட்றேன். நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளே ஊறிட்டு நல்லா ஊறினதும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து இதை நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு 4 to 5 டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 டேஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது அந்த 2வது நாளில் உங்களுக்கு புளிச்ச மாதிரி ஆகும் இல்லையா, லைட்டாக மாவு புளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அரிசி மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது புளிச்சிட்டு யூஸ் பண்ணால் அது பயங்கரமாக ஸ்கின்னுக்கு வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஃபெர்மெண்டட், அதாவது ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டரோ இல்லை ஃபெர்மெண்டட் ரைஸ் பேஸ்ட்டோ தான் உங்களுக்கு வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நிறைய வீடியோ கொரியன்லலாம் சொல்லியிருப்பாங்க, அது புளிச்ச அரிசி தண்ணி தான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் செட் ஆகாது, அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இந்த பேஸ்ட்டை 5 டேஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக புளிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும் அந்த மாதிரி டைம்லாம் நம்மளுக்கு ஒரு சிலருக்கு க்ளோவாக இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். அண்ட் எனக்கு அந்த டல்லாக இருந்தபோது அதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருந்து வாஷ் பண்ணோம்.
வாஷ் பண்ணது பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் வந்து எனக்கு நல்லா வந்து பிரைட்டாக இருந்துச்சு. நம்ம பவுடர் எடுத்து அடிச்சுட்டு பார்த்தா இப்படி இருக்கும். குளிச்சுட்டு வந்து பவுடர் வச்சுட்டா பயங்கர பிரைட்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டோனே இம்ப்ரூவ் ஆகி எனக்கு வந்து பயங்கரமாக பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ நான் எதுவும் பண்ணல. இந்த பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணி நான் வாஷ் பண்ணேன். பாருங்கள் நல்ல பிரைட்டாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே எனக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல சாஃப்டாக இருந்துச்சு ஸ்கின்னு. என் சிஸ்டரும் இது யூஸ் பண்ணிட்டு பயங்கர சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு யூஸ்லேயே பயங்கரமாக எனக்கும் சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு ஆயிலி ஸ்கின் தான். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ இதை நாங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து டெலிவரியும் எனக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாகிடுச்சு. பேபி பிறந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியும் நம்மளுக்கு பிக்மெண்ட் ஆகும். ஃபேஸில் அங்கங்கே பிக்மெண்டேஷன் அண்ட் வந்து ஆக்னியும் வரும் அண்ட் ஃபேஸும் டல்லாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இப்போயும் நான் இது யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட். விண்டோ சைடு தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குதுன்னு தெரியும். எனக்கு வாஷ் பண்ணிட்டு வந்ததுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. மற்ற டைம் வாஷ் பண்ணும்போது நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் ஒவ்வொரு டைம் என்னால் எடுக்க முடியல. நான் ரெகுலராக இப்போ யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு அது ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் நம்ம ஸ்கின் டோனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறதால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பயப்படாமல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், உங்களோட ஸ்கின் டோனையே இது வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு டைம் ஆச்சு இது ட்ரை பண்ணி பார்த்துருங்க. பிகாஸ் ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது. இல்லை இப்போ உங்களுக்கு பேபி இருக்காங்க, இல்லை குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தோ இல்லை விளையாடிட்டு அவங்களுக்கு ரொம்ப கையெல்லாம் டார்க் ஆகிடுச்சு அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்க விட மாட்டாங்க இல்லையா? அதனால் குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கையில் காலில் அப்புறம் ஃபேஸில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்து வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்டு பேபி ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் பாத் பவுட்ரோ இல்லை பாத் பவுட்ரு அப்ளை பண்ணிவிட்டு கூட இதை பேக் மாதிரி போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நம்ம வந்து இது வாஷ் பண்ணால் அந்தளவுக்கு எஃபெக்ட் தெரியாது. உங்களுக்கு வந்து பேக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் பயப்படாமல் இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஊற வச்சு உங்களால் வந்து டெய்லியும் அரைச்சி யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும்போது அரிசியும் சாய்பீனையும் கொஞ்சம் ஊற வச்சு லைட்டாக ஃபெர்மெண்டட் பண்ணி நம்ம வந்து காய வச்சு அரைச்சி பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி பவுடரை நம்ம பேக் பண்ணி வச்சு கூட நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பவுடரை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிற பேக் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பேக். இந்த பேக் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ கமெண்ட்டை பார்த்து தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.